ஹே ஃபோக்ஸ், ரெஸ்யூம் எவ்வளோ முக்கியம்? ரெஸ்யூமில் வந்து காமனாக என்ன டவுட்ஸ் உங்களுக்கு வந்துச்சு, அந்த டவுட்ஸை பற்றின ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சீரீஸில் வர வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்யூமில் ஆக்சுவலாக என்ன செக்ஷன்லாம் இருக்கணும். ஸோ நேம் இருக்குது, கரியர் அப்ஜெக்டிவ் இருக்குது, இப்படி இன்னும் என்னெல்லாம் ரெஸ்யூமில் ஆட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் பேஜ் தான் இருக்குது. சிங்கிள் பேஜில் நம்ம நிறைய ஆட் பண்ண முடியாது. அது என்ன ரொம்ப குறையவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்டாக எவ்வளோ தூரத்துக்கு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel and do hit the bell icon. முதல்ல என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பயோடேட்டா. மோஸ்ட் கேசஸ் பயோடேட்டா தேவையில்லை. ஏன்னா உங்கள் பயோடேட்டாவில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, நேம் போட்டிருப்பாங்க, பிளட் குரூப் போட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பாங்க. இதை தெரிஞ்சு வச்சு அந்த இன்டர்வியூவர் என்ன பண்ண போகிறாரு, வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமல் கேட்க போகிறாங்க. மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஸோ பயோடேட்டா தேவையில்லை. டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணலன்னா ஆட் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் டிக்ளரேஷன் ஆட் பண்ணாதீங்க. பட் டிக்ளரேஷன் நீங்கள் ஆட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கீழே வந்து யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இப்படி போட்டுட்டு உங்கள் நேம் எழுதியிருப்பீங்க, அதுக்கு மேலே சைன் பண்ண மறந்துடுவீங்க. ஸோ டிக்ளரேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்யூமை கொடுக்கறதுக்கு முன்னாடி சைன் பண்ணி கொடுங்க. அதுதான் அட்வைசபிள். அடுத்து என்ன அப்படின்னா, ரெஸ்யூம்ஸில் என்ன செக்ஷன்லாம் இருக்கணும், மினிமம் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் உங்கள் நேம் வந்து டாப்பில் நல்லா போல்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். நேமுக்கு கீழே உடனே என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்கள் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ரெண்டு விஷயம் மஸ்ட். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பர், இன்னொன்று உங்களோட மெயில் ஐடி. இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் லிங்க்டின் ஐடியை நீங்கள் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் லிங்க்டின் ஐடியோட லிங்க்கை நீங்கள் அங்கே ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கரியர் அப்ஜெக்டிவ் சப்ஜெக்ட். இது வந்து கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ். உங்களுக்கு என்ன உங்கள் கரியரில் என்ன வேணுமோ அதை தான் நீங்கள் கரியர் அப்ஜெக்டிவில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்க்ஸ். இந்த ரெண்டு செக்ஷனுமே நீங்கள் வந்து போகிற கம்பெனிக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, பைத்தன் டெவலப்பரை அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 லாங்குவேஜில் ஸ்கில் இருக்குது. நீங்கள் 10ஐயும் போடணும்னு அவசியம் இல்லை. பைத்தன் டெவலப்பராக போகிறீங்க, ஸோ பைத்தன் அப்படிங்கிறது மஸ்ட். அது போக நீங்கள் அடிஷ்னலாக 1-2 லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் பைத்தன் மஸ்ட். இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே 10லேருந்து கிட்டத்தட்ட என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு 1 or 2 அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் குறைஞ்சிரும். அதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அந்த ரெஸ்யூமில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்க்ஸும் அதே மாதிரி தான். அந்த கம்பெனி சில கம்பெனிஸ் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், இங்கிலீஷ் ரைட்டிங் நல்லா இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் ஸ்ட்ரெங்க்த்தாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ரீசெண்டாக பண்ணுறது என்னது, உங்கள் காலேஜ், அதுக்கப்புறம் உங்களோட 12th, அதுக்கப்புறம் உங்கள் 10th, இந்த ஆர்டரில் இருக்கணும். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை போடலாம். இப்போ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த செக்ஷனில். அதுக்கப்புறம் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசென்டட் அ பேப்பர் ஆன் திஸ் அந்த டைட்டில், அதுக்கப்புறம் ஆன் அந்த டேட், அதுக்கப்புறம் அட் எந்த காலேஜ், இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைட்டில் வந்து தயவு செஞ்சு ஹைலைட் பண்ணுங்கள், அது போதும். அதுக்கப்புறம் கேம்ப்ஸ் அட்டெண்டட். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த COVID-19 நிறைய இடங்களில் வந்து என்னென்னா ஜாப்ஸ் வந்து இதாக இருக்குது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜாப்ஸை நிறைய க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் கேம்ப்ஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுவும் கேம்ப்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேம்ப்ஸை ஆட் பண்ணலாம். எல்லாமே ஆன்லைனில் கேம்ப்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கேம்ப்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ செமினார்ஸ் நிறைய அட்டன் பண்ணுறீங்க, ஸோ செமினார்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி தான். ஹார்ட்வேர் கம்பெனி போகிறீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட், சாஃப்ட்வேர் கம்பெனி போகிறீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ்னும் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஒருவேளை உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கலாம், அது எம்என்சியாக இருக்கலாம், இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கலாம். நிறைய ஸ்டேட்டில் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களை எங்கே வேணால் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது லாங்குவேஜஸ் நிறைய தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த 12 என்ன கேட்டால் மினிமம் இருக்கணும். ஸோ இந்த 12 வந்து மினிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இது போக வந்து நீங்கள் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை என்ட்ரிஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஸ்ட்ரென்த்து,
பேப்பர் ப்ரெசன்டேஷன், கேம்ப்ஸ் அட்டெண்டட், ஒர்க் ஷாப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இதிலலாம் எத்தனை என்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 3 என்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்னா 3 ப்ராஜெக்ட், மினிமம் ஒரு 3 ப்ராஜெக்டாவது போடுங்க. ஸோ இப்படி போட்டிங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி இந்த செக்ஷன்ஸில் ஒரு 3 போட்டிங்க அப்படின்னா அந்த ரெஸ்யூம் கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% வந்து ஃபுல் ஆயிரும். அது போக ஒரு 20% இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சிங்கிள் பேஜில் அந்த ரெஸ்யூம் வந்து கரெக்டாக ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு கீழே உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் போடுங்க. ப்ராஜெக்ட் டைட்டிலுக்கு கீழே ஒரு 1 லைனில் உங்கள் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுதுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லதை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்ட்ரீகிங்காக இருக்கும். அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் லீட் கொடுக்குறது, நீங்களே என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத லீட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்கிற ஓரளவு புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வேர்டில் கண்டிப்பாக பண்ண போகிறது இல்லை. மோஸ்ட்லி ஆன்லைனில் இருக்க டெம்ப்ளேட்ஸ் எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த கேஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெயின் ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருப்பீங்கல்ல, அதுலேருந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த .comல, அதாவது எந்த .com நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த .comல போய் அந்த டெம்ப்ளேட்ஸில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அதே இது நீங்கள் அதிலே போய் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஒருவேளை அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், டக்குன்னு அந்த டெம்ப்ளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு டெம்ப்ளேட்டில் இங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை க்ளோஸ் பண்ணிடுவீங்க, அடுத்த டெம்ப்ளேட்டில் திருப்பி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது டைம் வேஸ்ட். ஏன்னா கண்டிப்பாக ஒரு டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டே வந்து பார்க்க நல்லாயிருக்கும், பட் கண்டென்ட்டுக்கு செட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணணும். அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஆன்சர்ஸை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஸ்னேகா அப்படிங்கிறவங்க என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொபைலில் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது, அதில் பண்ணால் நல்லா இருக்குமா, அதில் எந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் தான் வந்து அதுக்கு ஆன்சர் இதில் சொல்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரெஸ்யூம் பில்டர் 2020 ஃப்ரீ சிவி மேக்கர் ஆப், ஃப்ரெஷர்ஸ், PDF. ஸோ பெரிய நேமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஆப்பில் இருக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து சிம்பிளாக ஓரளவு நைஸாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஸ் ஆல்ரெடி இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. உங்களுக்கு இதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ் பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா இதிலே கூட நல்ல ரிசல்ட்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணலாம். பட் மோஸ்ட் கேசஸ் இதில் இருக்க லைக் டெம்ப்ளேட்ஸ் எப்படின்னா இதில் வந்து ஒரு 10 to 12 டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸபுளாக இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி 10 to 12 டெம்ப்ளேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதால நான் எப்போவுமே எதில் பண்ண ப்ரிஃபர்டாக எதில் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா canva.com. ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ canva.comல நிறைய ரெஸ்யூம்ஸ் இருக்குது, லைக் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் இருக்குது. அதில் வந்து எந்த ரெஸ்யூம்னாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். லைக் உள்ளே போங்க, மேலே டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ரெஸ்யூம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முடிஞ்ச அளவு ப்ரொஃபஷ்னலாக இருக்க ரெஸ்யூமோட டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கோங்க, எடிட் பண்ணுங்கள், இட் வில் பி குட். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் அதை ஆன்சர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் தெரியணும், வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலுக்கு முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.